அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான். இப்போ ஒரு உதாரணம் இன்றைக்கி நம்ம முதுகெலும்பு அலைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ முதுகெலும்பு நாம் இப்படி பார்க்கும்போது நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். மொத்தம் 33 எலும்பு இருக்குது. மேலே ஸ்கல் இருக்குது, கீழே பெல்விஸ்ன்ற போன் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க தான் ஸ்பைன். இது பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீ சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கர்வ் இருக்கும். இந்த கர்வ் நெக்கில் ஆன்டீரியர் கர்வ் இருக்கும், அப்புறமா முன்னாடி இருக்கும். அப்புறம் முதுகு பக்கம் வரும்போது கொஞ்சம் போஸ்டீரியராக வளைஞ்சு திரும்ப கீழ் முதுகு வரும்போது ஒரு கர்வ் இருக்கும். அது லாடோடிக் கர்வ்னு சொல்லுவோம். இந்த கழுத்து எலும்பு செவைக்கல் ஸ்பைன், அங்கேயும் இந்த லாடோடிக் கர்வ் இருக்கும். இதே மாதிரி லம்பார் ஸ்பைன் கீழ் முதுகு, அங்கேயும் இந்த லாடோடிக் கர்வ் இருக்கும். இப்போ முதுகெலும்பு இந்த கர்வேச்சர் மாறும். அது எப்போ மாறும் அப்படின்னா, கழுத்தில் இல்லை முதுகில் டிஸ்க்கு கொஞ்சம் ஸ்லிப்பாகி வெளியில் வருது அப்படின்னா கொஞ்சம் அந்த கர்வ் மாறும். இந்த படத்தில் போட்டிருக்க மாதிரி. அது மாதிரி ஸ்பைனில் நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்குது. இன்டர்ஸ்பைனஸ் ஜாயின்ட்ஸு, ஃபெசட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மூட்டுகள் கொஞ்சம் ஸ்டிஃபாக லாக் ஆனாலும் இந்த மாதிரி அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறிடும். நல்லா இருக்கிற ஸ்பைனில் ஏன் இந்த மாதிரி எலும்புகள் கொஞ்சம் நகலுது, ஏன் மூட்டு கொஞ்சம் லாக் ஆகுது, டிஸ்க்கு ஏன் இப்படி ஸ்லிப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. புவர் பாஸ்டர், மோசமான ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது, குனிஞ்சு நிமிரும்போது சரியான பொசிஷன் குட் பாஸ்டரில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சிலர் படுத்துட்டு மொபைல் பார்ப்பாங்க, லேப்டாப் பார்ப்பாங்க, உட்காரும்போதே பார்த்திங்கன்னா சரிஞ்சு உட்காருவாங்க. இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ இந்த படத்தில் பார்த்த மாதிரி லாடோடிக் கர்வ் குறுக்கில் அதிகமாகும்போது இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த பெல்விக் டெல்ட் போஸ்டீரியராக இருக்கும். அப்புறம் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். சைடில் சைட்வேஸில் ஸ்பைன் கொஞ்சம் வளைஞ்சு வரும். இன்னும் சிலருக்கு மேல் முதுகில் கைஃபோட்டிக் கர்வில் வளைஞ்சு இருக்கும். இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணி சரி பண்ணலாம். அண்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிகமாக வலது பக்கம் அதிகமாக வெயிட் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சுன்னா ரைட் சைட் பாடியில் நல்லா மஸ்குலேச்சர் நல்லாயிருக்கும். ரைட் சைட் ஷோல்டர் நல்லா டெவலப் ஆகிருக்கும். கண்ணாடியில் பார்க்குறவங்க அலைன்மெண்ட் சரியில்லை அப்படின்ட்டு வருவாங்க. பட் ஆக்சுவலாக செக் பண்ணி பார்க்கும்போது மசில் தான் நல்லா டெவலப் ஆகிருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இஷ்யூ இருக்காது. இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ண முடியாது. போனில் இருக்கிற அலைன்மெண்ட்டை சரி பண்ணலாம்.